வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாரத சாரண சாரணியர் மற்றும் வழிகாட்டிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களை இன்று வழங்குகிறார். சாரண சாரணியர் இயக்கத்தில் சிறப்பான பங்களிப்பை வழங்குவோருக்கும் அந்த இயக்கத்தின் வழிகாட்டிகளுக்கும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் திருமதி திரௌபதி முர்மு சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்கிறார். சாரண சாரணியர்கள் மற்றும் வழிகாட்டிகளை அங்கீகரிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்த சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவுடன் இணைந்து உருவாக்கியுள்ள நிசார் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இம்மாதம் 30ஆம் தேதி விண்ணில் செலுத்த உள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 124வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மை கவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாகவோ அல்லது 1922 என்ற எண்ணில் மிஸ்டு கால் கொடுத்து பெறப்படும் லிங்கை தொடர்பு கொண்டு SMS வாயிலாகவோ இம்மாதம் 25ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கவிஞர் ஏறு வாணிதாசன் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், அமைச்சர் திரு ஜான்குமார், அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சாய் ஜே சரவணன்குமார், திரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, திரு லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.